ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளைக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசாயாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் என்ன பண்ணுகிறார்? பிரியமா இருக்கிறார். நாம் நினைக்கலாம், உண்மையில் யாருமே பிரியமா இல்லை, நம்பினவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை. அவர் நம்ம மேல என்ன பண்ணுகிறார்? பிரியமா இருக்கிறார். நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, நான் எப்பேற்பட்ட இடத்துல வாழ்ந்தாலும் சரி, என்னை நேசிப்பதற்கு என்று எனக்குன்னு ஒரு தகப்பன் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். நாள் வரையில் என்னை வழிநடத்தி வந்தவர் என் மீது பிரியம் வச்சனால தான் என்னுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறாரு. அவர் என் மேல பிரியம் வைக்கலன்னு சொல்லியிருந்தா நான் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது? பதில் வராது. அவர் என் மேல பிரிய வச்சனாலதான் என்னுடைய எல்லா ஜெபத்துக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனாலதான் என் மேல அவர் என்ன பண்ணுகிறார்? அதிகமாய் பிரிய வைத்திருக்கிறார். அப்படி பிரிய வச்ச அவர் என்னை என்ன பண்ணுவார்? எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் என்ன பண்ணுவார்? வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அநேக பேர் மேல அவர் என்ன பண்ணார்? பிரியம் வைத்தார். மேல் யாரெல்லாம் அன்பு செலுத்தினார்களோ எல்லாரையும் அவர் என்ன பண்ணார்? உயர்த்தினாரு. விண்ணப்பத்தை கேட்டாரு. அவங்களுடைய விண்ணப்பங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் என்ன வந்துச்சு? பலன் வந்துச்சு. நம்ம நினைக்கலாம், நம்மளை ஒதுக்கிட்டாங்களே, நம்ம கடைசி வரை இப்படிதான் இருப்போம் அப்படின்னு. அவர் நம்ம மேல பிரிய வச்சதுனால தான் இந்த நாள் வரையில அவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம வழிநடத்தி வருகிறார். அவர் நம்ம மேல பிரிய வைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியோ இல்லாத பொருளாக இருக்கும். அதனால என் மீது அவர் எப்படி பிரியம் வச்சிருக்கிறாரோ நான் அவர் மீது அவர் மீது நம்பிக்கை வைப்பேன். என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றும். என்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றும். நான் எந்த இடத்துல நின்று நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேனோ அந்த இடத்துல தேவன் என்னை என்ன பண்ணுவார்? உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க வருவார். என்னன்னு சொன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர் என் மீது பிரியம் வச்சிருக்கிறார். நான் அவர் அப்பான்னு கூப்பிடத்தக்கதான அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் எதை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, சொல்லிடக்கூடாது. என் மீதும் அன்பு வைக்கிறதுக்கு, என் மீதும் பாசத்தை வைப்பதற்கு, என்னையும் உயர்த்துவதற்கு எனக்குன்னு ஒரு நேசர் உண்டு, எனக்குன்னு ஒரு தகப்பன் சொல்லி நாளையில அவர் என்னை அதிகமா என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். அவர் என்ன அதிகமா என்ன பண்ணுகிறார்? பிரியமா இருக்கிறார். நானும் அவர் என்ன பண்ணுவேன்? நேசிப்பேன்.